அன்பிற்கினிய சொந்தங்களே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், கவிஞர் வைரமுத்து அவர்களின் தண்ணீர் தேசம் அத்தியாயம் 3 பகுதி 2. அத்தியாயம் 1 என்ன நடந்தது, அத்தியாயம் 2 என்ன நடந்தது மற்றும் அத்தியாயம் 3 பகுதி 1 என்ன நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை ஷேர் செய்கிறேன். மறக்காமல் இந்த 3 வீடியோக்களையும் பார்த்து மகிழுங்கள். இப்பொழுது அத்தியாயம் 3 பகுதி 2 நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொளியில் பார்ப்போம். பத்திரிகை பணியை அவன் நேசிக்கிறான். அவனுக்கு உலகின் ஜன்னல்களை ஓசையோடு திறந்துவிட்டது பத்திரிகை. சூரியன், பூமி, நிலா இவற்றை அவன் வாயில் மாத்திரைகளாக போட்டு தண்ணீர் ஊற்றியது பத்திரிகை. அந்த பத்திரிகையின் அவன் அதிகம் நேசிப்பது அவனுக்கு தந்திருக்கும் சுதந்திரத்தை. அமைப்பு சார்பு கொண்டவன் எவனும் எங்கே உண்மை சொல்ல முடிவதில்லை. அரசு சார்ந்தது, அரசியல் சார்ந்து, மதம் சார்ந்து, தத்துவம் சார்ந்து உண்மைகள் முழு பிரசவத்தோடு வெளிவருவதில்லை. மக்கள் சார்பு கொண்டவன் மட்டுமே இங்கே உண்மை பேச முடியும். தன்னை போலவே தன் பத்திரிகையும் மக்கள் சார்பு கொண்டது என்ற நம்பிக்கையில்தான் அவன் அந்த நாற்காலிக்கு தாலி கட்டியிருந்தான். ஒரு வகையில் பத்திரிகையும் காதலிதான். இரண்டும் குறித்த நேரத்தில் வராவிட்டால் மாரடைப்பு வந்துவிடும். அந்த வாரத்தில் தனக்கான கட்டுரையை ஆதாரப்படுத்தி அழகுபடுத்தி உண்மை கலைத்திருக்க அங்கங்கே நகைச்சுவை தெளித்து நயம் சேர்த்தான். அவன் இருதயம் மட்டும் தூரத்து மேஜையில் துடித்து கொண்டிருந்தது. அங்குதான் தொலைபேசி இருந்தது. அந்த பிளாஸ்டிக் கூட்டுக்குள் அவன் குயில் எப்போது கூவும்? என் காதல் பூஜையின் கோயில் மணி எங்கே? தொலைபேசியில் ஒலிக்கும் என் தோடி ராகம் எங்கே? தயவு செய்து முணுமுணுக்கவும் என்று தொலைபேசி அருகே எழுதி வைத்தால் என்ன? கடைசியில் அது இசைந்தது. கலைவண்ணன் கலைவண்ணன் என்றே அழைத்தது. 1ஆம் மணி அடங்கி 2ஆம் மணி முடிவதற்குள் ஓடி எடுத்தான். பெருமூச்சும் பரபரப்பும் இளைய நான் கலைவண்ணன் என்றான். எதிர்முனையில் கண்ணீர் பேசியது. தன் தாய்மொழியில் பேசியது. கண்ணீரின் தாய்மொழி விசுமல் தானே என்று அத்தியாயம் 3 வகைப்படுகிறது. இப்படி காதலுடைய ரசனையை அழகாக வர்ணித்த வைரமுத்து அவர்களுக்கு நன்றி. பார்க்கும் உங்களுக்கும் நன்றி.